ஹாய், இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் வெயில் செம்மையாக கொளுத்துதுன்னு. பட் அப்படியே ஆப்போசிட்டாக மறுநாள் வந்துட்டு நல்ல மழை பெஞ்சிருந்துச்சு. அந்த காலையிலையுமே தூரிட்டு தான் இருந்துச்சு. நல்லா கிளைமேட் சில்லுன்னு இருந்துச்சு. அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அம்மா வந்துட்டு மதியம் திக்கடி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திக்கடியை பொறுத்த வரைக்கும் மெயின் வந்து 2 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஒன்று வந்து இந்த மட்டனு அண்ட் இன்னொன்று வந்துட்டு அரிசி மாவு தான். சரி, இது ரெடி பண்ணிட்டு இருந்த டைமில் எனக்கு டைம் இருந்தது. சரி, ஓகே, நான் போய் கொஞ்சம் நேரம் மெஹந்தி போடலாம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, அது ஒரு மாதிரி போடணும் போலே இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கேப்பில் வந்து அம்மா அரிசி மாவு பிணைஞ்சு வச்சுட்டாங்க. சின்ன பிள்ளையில வந்துட்டு இந்த அரிசி மாவு பிணைஞ்சு அம்மா ஏதாவது உருட்டி கொடுங்க அப்படின்னா நான் என்ன பண்ணிடுவேன், அதை அப்படியே உருட்டிட்டே சாப்பிட்டுட்டே இருப்பேன். நான் அரிசி மாவுன்னு இல்லை, மைதா மாவு, கோதுமை மாவு எது பிணைஞ்சாலுமே நான் சாப்பிடுவேன். பட் இப்போலாம் அப்படி இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருந்தால் சின்ன பிள்ளையில இருந்துச்சான்னு சொல்லி கீழே ஷேர் பண்ணுங்கள் என் கூட கமெண்ட்டில். அண்ட் திக்கடிக்குன்னு ஸ்பெசிஃபிக் ஷேப்ஸ்லாம் கிடையாது. நமக்கு எப்படி ஷேப்ஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். லைக் பால் கொழுக்கட்டைக்கெலாம் செய்வீங்களா அந்த மாதிரி. அண்ட் எங்களுக்கு வந்துட்டு எப்பயுமே இந்த ஒரே ஷேப் தான் ஈவனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரே ஷேப் தான் ஃபாலோ பண்ணுவோம் நாங்கள். நான் வந்து ஃபுல் ரெசிபி ஷூட் பண்ணலை. அம்மா வந்துட்டு ஏற்கனவே கிரேவி ரெடி பண்ணிட்டாங்க. நான் இதை செஞ்சிட்ருக்கேன் கேப்பில். ஸோ ஃபைனலாக இதை அப்படியே கொண்டு போய் அந்த கிரேவியில் போட்டு குக் பண்ணுறது மட்டும் தான் வேலை. அண்ட் நான் ரெசிபி முடிஞ்சதுக்கப்புறம் தான் போனேன். எனக்கு பொதுவாக திக்கடி பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா பிடிக்காதுன்னு இல்லை. பட் நான் சாப்பிடுவேன். எனக்கு வந்து அதில் இருக்க மட்டன் வந்து ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பட் இந்த தடவை லிட்டரலாக சொல்கிறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு திக்கடியே. நான் சொல்லிட்டே அந்த அம்மா கிட்ட என்றைக்கும் இல்லாமல் இந்த தடவை ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு. மேபி எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சா என்னன்னு தெரியல. அண்ட் ஈவினிங் டைம் வந்து என் ஃப்ரெண்டு வந்து இந்த பலகார பாக்ஸு ஊரில்.comனு நினைக்கிறேன், அதுலேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க வாங்கினதா சொல்லிட்டு எனக்கும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. பட் பேக்கேஜ் எல்லாமே ப்ரீமியமாக இருந்துச்சு. அண்ட் பாக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி அல்வா, லைக் மதுரை மிக்சரு, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. இதில் ஸ்பெசிஃபிக்காக என்னோடய ஃபேவரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கரூர் தேங்காய் மிட்டாயும் அண்ட் இன்னொன்று வந்துட்டு மைசூர் பாக்கு, கருப்பட்டி மைசூர் பாக்கு. இது வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இது எங்கே கிடைக்கும்னு எனக்கு தெரியல. பட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. லைஃப்பில் நான் இது மாதிரி ஒரு ஸ்வீட் நான் சாப்பிட்டதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. எனக்கு ஸ்வீட்ஸே அவ்வளோவா பிடிக்காது. பட் மைசூர் பாக்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் கருப்பட்டி மைசூர் பாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டு மற்றபடி எல்லா ஸ்வீட்ஸுமே நல்லா இருந்துச்சு. அல்வாலேருந்து பால்கோவாலேருந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எதுவுமே குறை சொல்ல முடியாது.